இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு திருச்சபையானது மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர் என்ற விழாவினை சிறப்பிக்கின்றது. அதாவது இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்தவர், அதாவது உணர்ந்து நான் இயேசுவுக்காக தான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் முதலில் உயிர் துறந்தவர் புனித ஸ்தேவான், ஆங்கிலத்தில் ஸ்டீஃபன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் விரும்பாமலே இயேசுவுக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் மாசில்லா குழந்தைகள். இது எப்பொழுது நிகழ்கிறது, ஏன் நிகழ்கிறது? இயேசு பிறந்தவுடனே இந்த செய்தியை 3 அரசர்கள் அரசனுக்கு தெரிவிக்கின்றார்கள். எப்படி? அவர்கள் வழி தவறி செல்லுகின்றார்கள். சென்று அரசவையில் சென்று இங்கு மெசியா பிறந்திருக்கின்றாராமே, எங்கே பிறந்திருக்கின்றார் என்று கேள்வியை கேட்க அரசனுக்கு கோபம் வருகிறது. அவன் நான் அப்படி ஒரு அரசன் பிறந்திருந்தால் என்னுடைய ஆட்சியை நான் இழந்து விடுவேன் என்ற பயம். ஏனென்றால் இந்த 3 அரசர்களும் வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒரு பெரிய மனிதர் தான் பிறந்திருப்பார் என்ற ஒரு பயம் அவருக்குள் ஏற்பட்டு விட்டது, ஏரோதுக்குள். அந்த ஏற்பட்ட உடனே அந்த ஒரு கலக்கம், அதன் பிறகு அவனுக்கு தடுமாற்றம், தன்னுடைய பதவி நிலைத்திருக்குமோ என்ற ஒரு பயம். அடுத்ததாக நான் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், என்னை மீறி ஒருவர் வரக்கூடாது என்ற ஒரு பயத்திலே அந்த இயேசு எங்கே பிறந்திருக்கின்றார் என்று தேட முற்படுகின்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஆகவே என்ன செய்கின்றான்? ஒரு சட்டத்தை இயற்றுகின்றான். 2 வயதிற்கு கீழ் உள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றுவிடுங்கள் என்பதுதான் அந்த சட்டம். ஆக ஒருவன் பயம் வருகின்ற பொழுது, நான் அகங்காரம் அதிகமாகின்ற பொழுது, செல்ஃப் சென்டர்னஸ், அவன் அந்த நேரத்திலே எதை செய்வது நல்லதா என்று கூட யோசிக்காமல் செய்து விடுகின்றான். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றும் இந்த சமூகத்திலே போர்கள் நடக்கின்ற இடங்கள், அதுபோன்று அகதிகளாக வாழுகின்ற மக்கள் மத்தியிலும் பல குழந்தைகள் இன்றும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த பாதிப்பு என்பது பல நிலைகளிலே நாம் பார்க்கலாம். ஒன்று, குழந்தைகள் அங்கீகாரம் பெறாமலே உணவின்றி உறைவிடமின்றி மரித்து கொண்டிருக்கின்றார்கள். போதிய மருத்துவமின்றி இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் செய்கின்ற போர்களினால் எத்தனையோ குழந்தைகள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர்களே சுயநலத்தின் வெளிப்பாடு. பல நேரங்களில் சொல்லுவார்கள், எங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக இதை செய்கின்றோம் என்று. அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டும். உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டும். என்றால் எல்லா மனிதரும் ஒரு பெற்றோரில்தான் வந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் இது போன்ற கொலைகளை அரசியல் காரணங்களுக்காக செய்துவிட்டு நாம் மக்களை காப்பாற்றுவதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக என்று சொல்வதெல்லாம் வெறும் வேஷம்தான். ஏனென்றால் அந்த போர்கள் என்பது தொடக்க காலங்களிலிருந்தே நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அது மட்டுமா, இன்றைக்கு குடும்பங்களிலும் பல நேரங்களிலே குழந்தைகள் மதிக்கப்படுவதில்லை, அவர்கள் போற்றப்படுவதில்லை. அப்படிப்பட்ட சூழலிலும் நாம் அந்த குழந்தைகளுடைய அடையாளத்தை அல்லது டிக்னிட்டியை நாம் காப்பதில்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மதிக்கப்படாமல் அல்லது உணவின்றி நோயிற்று மரித்த குழந்தைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதோடு நம்முடைய குடும்பங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்கு இறைவன் முழுமையான அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து அவர்கள் இறைவனுடைய பாதைகளை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டிய ஆசையும் பெற்று இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இதோ இந்த உலகில் படைக்கப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அன்பின் வடிவமாகவும் மனதிலே அமைதியையும் மகிழ்ச்சியும் கொண்டு நிறைவாக வாழக்கூடியவர்களாகவும் தங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளவும், உம்முடைய திட்டத்தை அவர்கள் துணிந்து செயலாற்றவும், நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டிய அவர்களை மாற்றலை அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.